இப்போ வரைக்கும் இருந்த அந்த ஒரு ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷன் எல்லாம் அந்த குரு உச்சமாகும் பொழுது அது அப்படியே குறைஞ்சிரும் படிப்படியாக. ஸோ இப்படி பார்க்கும் பொழுது பூச நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷலானதாக சொல்லப்படுதுன்னு நம்ம சொன்னேன். பூசத்துடைய வடிவம் நீங்கள் வானத்திலிருந்து பார்க்கும் பொழுது அது வந்து முருகனுடைய வேல் வடிவமாக காட்சியளிக்கும். அதனால தான் தைப்பூசம் அப்படிங்கிறது முருகன் வந்து வேல் வாங்கின ஒரு நிகழ்வாக சொல்லப்படுது. அதாவது அம்மா கிட்ட ஒரு வேல் வாங்குறாரு. அப்போ ஏன் அந்த வேல் அங்கே சொல்கிறாங்க, அதாவது கந்த புராணத்தில் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, பூச நட்சத்திரம் வானத்தில் வேல் வடிவத்தில் தெரியும். இந்த வேல்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது பிரம்மாஸ்திரம்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்மளுடைய புராணத்தில் பிரம்மாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது என்னென்னா, அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது ஜோதிடத்தில். வந்து உத்திராடத்தின் 4ஆம் பாதமும் திருவோணத்தின் முதன் பாதமும் இணைந்து இருக்கக்கூடியது வந்து அபிஜித் நட்சத்திரம். ஆனால் அதை ஜோதிடத்தில் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னு பார்த்தா, அது இரண்டும் ஆண் சார்ந்த ஆண் பாலின நட்சத்திரங்கள்னு அதை எடுத்துக்கலாம். ஆண் தன்மை அதிகம் கொண்ட நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுக்கலாம். அதனால தான் அந்த அபிஜித் நட்சத்திரத்தை சங்கர நாராயண ரூபம்னு சொல்லுவாங்க. 2 ஆண்கள் இணைந்த ரூபமாக சொல்லப்படும். அது வந்து பிரம்மாஸ்திரத்துக்கு ஈக்குவல். அது பிரம்மாஸ்திரம் அப்படின்னா என்னன்னா, உயிரை எடுப்பது. ஜோதிடத்தில் உயிரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து குரு தான். அதனால தான் புத்திரக்காரகன், ஒரு உயிர் உருவாவதற்கு புத்திரக்காரகன் குரு முக்கியம்னு சொல்லப்படுது. பிராணக்காரகன், பிராணம் நம்மளுடைய ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் சுவாசத்திற்கு முக்கியமான கிரகம் வந்து குரு. அவர் அந்த அபிஜித் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, உத்திராடம் 4ஆம் பாதத்தில் நீச்சம் அடைகிறார். இப்போ நான் உச்சன்னு சொன்னேன் இல்லைங்களா, நீச்சமாகிறதுனால உயிர் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத புராண கதைகளில் பிரம்மாஸ்திரம் விட்டுட்டாங்கன்னா உயிர் கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா சீரியலெல்லாம் பார்த்துருக்கலாம், நிறையா புத்தகங்களில் படிச்சிருக்கலாம்.